கேமரூன் கிரீன் வெறும் பேட்டரா ஒன் டவுன் விளையாடுறதுக்கு எனக்கு தெரிஞ்ச நிதிஷ் ராணா உள்ள கொண்டு வந்து போயிட்டே இருப்பாங்க. எஸ்ஆர்ஹெச் வந்தாலே இந்த ஒரு கேள்வி இருக்கு, 300 லோடிங்கா அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சு 300 லோடிங் தான் நினைக்கிறேன். ஈடன் கார்டன்ஸ்லன்னு பார்க்கும்போது பேட்டிங் 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 எவன் சூப்பரா பேட்டிங் ஆடுறானோ அவன் தான் வின் பண்ண போறான். ஐபிஎல் 2026ஓட 6th மேட்ச் பிட்வீன் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வர்சஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கேமுக்கான ஒரு ப்ரீ மேட்ச் அனாலிசிஸ் அண்ட் ப்ரிவியூ வீடியோவாக தான் இது இருக்க போகுது. ஸோ ரெண்டு பேருமே அவங்களோட ஃபர்ஸ்ட் கேமை விளையாடிட்டாங்க. பட் ரெண்டு பேருமே ஃபர்ஸ்ட் கேமில் தோற்றுருக்காங்க. ஸோ இந்த கேமை யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க கண்டிப்பாக இந்த ஒரு டோர்னமெண்ட்டில் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டோட ப்ரோக்ரஸ் ஆவாங்கன்னு சொல்லலாம். ஸோ ஒரு ரொம்பவே நல்ல மேட்ச். இதை பற்றி பார்ப்போம். பிளேயிங் 11 வென்யூ யார் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற எல்லாத்தையும் அலசி ஆராயலாம். கேகேஆர் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் கூட படு தோல்வி அடைஞ்சாங்க. ஆன் தி அதர் ஹேண்ட் எஸ்ஆர்ஹெச்சும் ஒன்றுக்கு ஒன்று சளைச்சதில்லைன்ற மாதிரி அவங்க ஆர்சிபி கூட பயங்கரமாக தோத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆர்சிபி சேஸ் பண்ணி எஸ்ஆர்ஹெச் கூட வின் பண்ணாங்க. என்னதான் இனிஷியலாக எஸ்ஆர்ஹெச்க்கு விக்கெட் போனாலும் மிடில் ஆர்டர் அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கு அப்படின்றது நமக்கு ஃபர்ஸ்ட் கேம்லேயே தெரியுது. டாப் ஆர்டர் கிளிக் ஆனால் கண்டிப்பாக இது ஒன் ஆஃப் தி டிஸ்ட்ரக்டிவ் பேட்டிங் ஆர்டராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படியே கேகேஆர்னு பார்க்கும்போது அவங்களோட வீக்னஸ் எல்லாருக்குமே தெரியும், பவுலிங் தான். பேட்டிங் வந்து டிம் சைஃபர்ட் இல்லை, அவர் இல்லை, இவர் இல்லைனாலுமே நீட்டாக விளையாடிட்டாங்க. ஒரு அஜிங்கிய ரஹானே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பேட்டிங் அந்த அளவுக்கு பிரச்சனையாக தெரியல. பட் பேட்டிங்குமே பார்த்தீங்கன்னா வந்து நம்பர் 7 வரைக்கும் தான் இருக்கு. அதுக்கப்புறம் பேட்டிங் இல்லை. எல்லாருமே பக்கா டெய்லண்டர்ஸ். பட் பவுலிங்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்காக இருக்குது. கொஞ்சம் காஸ் ஆஃப் கன்சர்ன் ஃபார் கேகேஆர் நிறைய இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் பார்க்கலாம். ஹெட் டு ஹெட் அப்படின்னு பார்க்கும்போது ஓவராலாக எஸ்ஆர்ஹெச் 3 வாட்டி வின் பண்ணியிருக்காங்க, வேற கேகேஆர் 7 வாட்டி வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹெட் டு ஹெட்னு பார்க்கும்போது அட்வான்டேஜ் கேகேஆர் தான் இருக்குன்னு சொல்லணும். ஸோ இந்த வென்யூவில் 2025 ஈடன் கார்டன்ஸ் கொல்கத்தாவில் 2025 பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் 4 வாட்டியும் சேஸ் பண்ணுற டீம் 2 வாட்டியும் வின் பண்ணியிருக்காங்க. பட் இந்த ஐபிஎல்ல ட்ரெண்டே டிஃப்ரெண்ட். எந்த டீம் சேஸ் பண்ணுறாங்களோ அவங்க துண்டாக ஜெயிச்சுட்டு போயிடுறாங்க. அதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நேற்று நடந்த கேம்லேயும் அதே தான். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு நேற்று நடந்த கேம். இருந்தாலுமே அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு 10 ஓவர் 12 ஓவருக்குள்ளேயே பிடிஎஸ் கேம் முக்கால்வாசி முடிச்சுட்டாங்க. அந்த க்ளோசிங் பார்ட்டில் தான் அங்கங்கே ஸ்ட்ரகிள் ஆனாங்க. ஸோ சேஸ் டு வின் ஒரு மந்த்ராவாக இருக்குமா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும். கண்டிப்பாக ஸ்மாலர் கிரவுண்ட்ஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அவுட்ஃபீல்ட் செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச இந்தியாவிலே ஒன் ஆஃப் தி ஃபாஸ்டஸ்ட் அவுட்ஃபீல்ட்லாம் ஈடன் கார்டன்ஸாக தான் இருக்கும். அவுட்ஃபீல்டே ஃபாஸ்ட். அது இல்லாமல் அங்கங்கே ப்ராக்டிஸ் பிச்சர்ஸ் வேறு இருக்கும். அங்கெல்லாம் பால் போனால் ஃபீல்டு ஓடவே தேவையில்ல. 200% 4 போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஸோ ஆவரேஜ் ரன் ஸ்கோர் இன் 2025 பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 198 ஆகும், செகண்ட் இன்னிங்ஸில் 186 ஆகும் இருக்குது. ஸோ இது ஒரு ஹை ஸ்கோரிங் வென்யூ தான். அதே மறந்துடாதீங்க. ஸ்மாலர் கிரவுண்ட்ஸ் இனிஷியலாக 1 or 2 ஓவர்ஸ்க்கு அங்கங்கே மூவ்மெண்ட் இருக்கும். பட் அதை தாண்டிட்டா 100% பிடிச்சி போலான்னு போலக்கலாம். ரெண்டு டீம்லையுமே ஸ்ட்ராங்கர் பேட்டிங் இருக்கு. அண்ட் எஸ்ஆர்ஹெச் சொல்லவே தேவையில்லை. எஸ்ஆர்ஹெச் வந்தாலே இந்த ஒரு கேள்வி இருக்கு, 300 லோடிங்கா அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சு 300 லோடிங் தான் நினைக்கிறேன். பிகாஸ் கேகேஆரோட பவுலிங்குமே ரொம்ப வீக்காக இருக்கிற ரீசனால. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். தென் ஹையஸ்ட் ஸ்கோர் இன் 2025 ஐபிஎல்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 238 for 3. அப்படியே செகண்ட் இன்னிங்ஸ்லன்னு பார்க்கும்போது 234 for 7. 238 ரன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஹையஸ்ட் ஸ்கோர். செகண்ட் இன்னிங்ஸில் 234. ஈஸியாக 230 மேலே அடிக்கிறாங்க. இதுலேருந்து அகைன் தெரியுது ஒரு பரம பாட்டா பேட்டிங் ட்ராக்காக இருக்கும்ட்டு. எக்கனாமி ரேட் அப்படின்னு பார்க்கும்போது சீமஸ்க்கு 10.24 ஆகும், ஸ்பின்னர்ஸ்க்கு 9.76 ஆகும் இருந்திருக்கு இன் 2025 ஐபிஎல். அண்ட் விக்கெட் டேக்கன்ஸ் இன் லாஸ்ட் 10 இன்னிங்ஸ்ன்னு பார்க்கும்போது சீமஸ் 86 விக்கெட்டும் ஸ்பின்னர்ஸ் 51 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. அண்ட் ஹையஸ்ட் டோட்டல்னு பார்க்கும்போது இந்த வென்யூல 262 for 2, லோயஸ்ட் டோட்டல்னு பார்க்கும்போது 7 ரன்ஸ், ஹையஸ்ட் சேஸ் 262 for 2. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லோயஸ்ட் டிஃபெண்டட் பார்த்தீங்கன்னா 103 for 6. இப்போ ரெண்டு டீமோட பிளேயிங் 12 பார்த்தலாம். ஸ்டார்டிங் ஹோம் டீமான கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட ஸ்டார்ட் பண்ணுவோம். கேப்டன் அஜிங்கிய ரஹானே அலாங் வித் தட் ஃபின் ஆலன் ஓப்பன் பண்ண போறாங்க. நிறைய பேருக்கு டவுட் இருந்தது டிம் சைஃபர்ட் வருவார் அப்படி இப்படின்ட்டு. பட் அஜிங்கிய ரஹானே ப்ரூவ்டு. கண்டிப்பாக அவர் தான் விளையாட போகிறார். நல்ல ஃபார்மில் இருக்கார். நம்ம அவர் மேலே தான் டவுட் போட்டோம் ஆடுவாரா மாட்டாரான்ட்டு. பட் ஃபர்ஸ்ட் கேமே ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டாரு. 1 டவுனில் கேமரூன் கிரீன் வெறும் பேட்டரா 1 டவுன் விளையாடுறதுக்கு எனக்கு தெரிஞ்ச நிதிஷ் ராணா உள்ளே கொண்டு வந்து போயிட்டே இருப்பாங்க. ஒரு லெஃப்ட் ஹேண்டர் ஆப்ஷனும் கிடைக்கும். அதே மாதிரி கேமரூன் கிரீன் பவுலிங் பண்ண மாட்டார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கூட கேட்டாங்க இன்டர்வியூவில் டு அஜிங்கிய ரஹானே. அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு பதில் சொன்னார். நீங்கள் அது கிரிக்கெட் ஆஸ்திரேலியாவை தான் கேட்கணும். 25 கோடி கொடுத்து ஒரு பிளேயரை எடுத்து அந்த பிளேயரால் பவுலிங் பண்ண முடியாதுன்னா அந்த டீமுக்கு எவ்வளோ பெரிய செட்பேக்காக இருக்கும் அப்படின்றது இதுலேருந்து நமக்கு தெரியுது. Followed by that, Ankush Raghuvanshi
ரிங்கு சிங், ரமன்தீப் சிங், சுனில் நரேன் அண்ட் அனுகுல் ராய் இவங்க விளையாட வைக்கிறாங்க. பட் அகைன் இங்கே ஒரு இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அனுகுல் ராய் விளையாடுறது ஓகே, ஒரு சூப்பரான பிளேயர் அண்ட் டொமஸ்டிக்ல கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மர். லாஸ்ட் சீசன் ஆஃப் ஷாஹின் முஸ்டகில்ல ஒரு பிரேக் அவுட் சீசனாக இருந்தது. பட் அவர் மோர் பார்த்தீங்கன்னா ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர். போன கேம் அவருக்கு வெறும் ஒரே ஓவர் தான் கொடுத்துருந்தாங்க. பவுலிங்கும் பெருசாக கொடுக்கல, பேட்டிங்கும் ஆப்ஷனும் கிடைக்கல. அப்படின்றதுனால அனுகுல் ராயை வச்சு விளையாடணுமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்குது. ஸோ பார்க்கலாம் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறாங்களா அப்படின்ட்டு. தென் வருண் சிவி, வைபவ் அரோரா, பிளஸ்ஜிக் முஜ்ரபானி, கார்த்திக் தியாகி, இதுதான் இவங்களோட ஒரு பிளேயிங் 12 இருக்கும். தென் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட பிளேயிங் 12 பார்க்கும்போது டிராவிஸ் ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மா ஓப்பன் பண்ண போகிறாங்க. நோ பிரைனர், 2 பேருமே ஃப்ளாப் ஆகிட்டாங்க. பட் இந்த கேம் அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஒன் டவுன்ல கேப்டன் இஷான் கிஷன், நிதிஷ்குமார் ரெட்டி, ஹைன்ரிக் கிளாசர், சாஹில் அரோரா ஒரு இம்ப்ரெசிவ் பிளேயர். போன கேம் 6 பால்ல 9 ரன். பட் கண்டிப்பாக அவரால் லாங் சிக்ஸஸ் அடிக்க முடியும். அண்ட் இந்த மாதிரி ஒரு வென்யூ, அதே மாதிரி ஒரு பேட்டிங் ட்ராக்லாம் மாட்டிக்கிச்சுன்னா கண்டிப்பாக ஒரு பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபாராக இருப்பார். அது கீழே அனிகேத் வர்மா, ஹர்ஷ் தூபே, ஹர்ஷல் பட்டேல், டேவிட் பைன் அண்ட் நம்பர் 11ல் நான் ஜீசன் அன்சாரியை போட்டிருக்கேன். இவங்க உனட்கட்டை எடுத்துகிட்டு வந்தாங்க. பட் உனட்கட் ஆர் ஹர்ஷல் பட்டேல் இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தவங்க தான் விளாடணும். ஓகேங்களா, 2 ஸ்பின்னர் கண்டிப்பாக தேவை. போன கேம் வெறும் அஷ்டுபை மட்டும் வச்சு போனாங்க. எனக்கு கேட்டால் அபிஷேக் சர்மா கூட 1 or 2 overs போடலாம். பட் அது இல்லை அப்படின்னாலுமே ஜீசான் அன்சாரி கண்டிப்பாக பிளேயிங் 12 இருந்தே ஆகணும். ஒரு குவாலிட்டியான பிளேயர். லாஸ்ட் சீசனும் அந்த ப்ராமிஸை காட்டினாரு, ஹீ பிலாங்ஸ் டு திஸ் லெவல் அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பாக அவர் இருக்கணும். நம்பர் 12 ஈஷான் மல்லிகா, இதுதான் இவங்களோட பிளேயிங் 12 இருக்க போது. ஸோ வின்னிங் ஃபேக்டர் ஈடன் கார்டன்ஸ்லன்னு பார்க்கும்போது பேட்டிங் எவன் சூப்பராக பேட்டிங் ஆடுறானோ அவன் தான் வின் பண்ண போகிறான். 2 டீம்லையுமே பவுலிங் வீக்கு தாங்க. கம்பேரிட்டிவ்லி இங்கேயும் ஒன்றுக்கு ஒன்று சளைச்சதே கிடையாது. 2 டீமோட பவுலிங்குமே வீக்கு தான். பட் கேகேஆர்ல ஒரு ஸ்லைட் அட்வான்டேஜ்னா ஸ்பின்னர்ஸ். சுனில் நரேனும் சரி, வருணும் சரி, போன கேம் தான் அடி வாங்கிட்டாங்க. பட் அவங்க அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி பிளேயர்ஸ், எப்போ வேணாலும் ஃபார்முக்கு வரலாம். பட் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வின் பண்ணுவாங்களோன்னு தோணுது. பியூர்லி பிகாஸ் ஆஃப் தேர் பேட்டிங் எபிலிட்டி. பிகாஸ் நம்பர் 8 நம்பர் 9 வரைக்கும் பேட்டிங் வச்சிருக்காங்க. டேவிட் பைன் ஒரு ஏபிள் பேட்ஸ்மேன், எல்லாருக்குமே தெரியும். T20 பிளாஸ்டர்லாம் வெள்ளாசுவாரு. அவர் நம்பர் 9ல் வர்றாரு. அந்த அளவுக்கு ஒரு டெப்த்தான பேட்டிங் ஆர்டர் இருக்கு கம்பேர்ட் டு கேகேஆர். ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு எஸ்ஆர்எச் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபாக பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.